friends, welcome to Ashwinbharathivlog. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்தியான உளுந்து சாதம் தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெல்தியா சாப்பிட்டாலும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கழுத்து வலி, இடுப்பு வலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வளர்ற குழந்தைகளுக்கு வாரத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு உளுந்து சாதத்தை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா ரொம்பவே ஹெல்தியும் கூட. இடுப்பு வலிலாம் பாத்தீங்கன்னா இருக்கவும் இருக்காது, கழுத்து வலி இது மாதிரிலாம். இந்த உளுந்து சாதத்தை ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதத்துக்கு நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் போல் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தான் சேர்க்கணும், வெள்ளை உளுந்துலாம் சேர்க்கக்கூடாது. இது நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்தாச்சு, இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் போல் உளுந்தை நல்லா கழுவிக்கலாம். இது நல்லா 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இது நம்ம குக்கரில் தான் செய்யணும்ல, வடிச்சு கூட செஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூல் போகிற டைமில் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் போல் தண்ணி, உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் 3 கிளாஸ் போல் தண்ணி வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயம், ஒரு தேவையான அளவு உப்பு, ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தானே வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா உளுந்துலாம் பார்த்தீங்கன்னா குழைவா வேணும்னா 3 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 விசில் வந்துடுச்சு. இது நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து தாளிக்கிறப்ப தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டி நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக உளுந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்தியும் கூட. இடுப்பு வலி, கழுத்து வலிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், இந்த வறுவலோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.